ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி காவேரி என்ன பண்ணுறாரு, ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா பழைய நிறைய விஷயங்களை ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய பற்றியும் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி காவேரி நீ சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு டிஃபன் சமைச்சு கொடுக்குறாரு. காவேரி சாப்பிடும்போது வாமிட் எடுக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு விஜயும். என்னாச்சு காவேரி, சாப்பிட பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, ஆமாங்க எனக்கு ஒரு மாதிரி கொமட்டலாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. இப்படி சாப்பிட்றதெல்லாம் வாமிட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, ஏங்க கொஞ்ச நாள் எல்லாமே சரியாக போயிடும், ஸ்டார்டிங்கில் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. அப்புறமா காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, இப்படி ஒரு மூமெண்ட்டை நான் அனுபவிச்சதே கிடையாது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. அப்புறமா விஜயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாத்தா நான் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் பேரில், என்னப்பா சொல்கிற, திடீர்னு எப்படி அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா அது நான் இப்போ காவேரியோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தாத்தா. தாத்தா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தலைகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறது மட்டும் இல்லாமல், வெண்ணிலா ஏதாவது ஊருக்கு போயிட்டா போலியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஐயோ தாத்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஷயத்த சொல்லுப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தாத்தா நீங்கள் கொள்ளு தாத்தா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஹாப்பி ஆகுறாரு. என்னப்பா விஜய் நீ சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஆமாம் தாத்தா எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவும் பயங்கர சந்தோஷமாக இருந்து மட்டும் இல்லாமல், இப்போவே நான் என் பேத்தியை பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாரு. கண்டிப்பாக பார்க்கலாம் தாத்தா, எங்கே போயிட போகிறா காவேரி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், சரிப்பா நம்ம காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா இப்போதைக்கு வேண்டாம் நான் நினைக்கிறேன், ஏன்னா காவேரியோட விருப்பமும் அதுதான். வெண்ணிலாவுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காவேரியை ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வீட்டு சம்மதத்தோட எல்லாரும் முன்னாடியே நான் என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா விஜய் இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, ஆமாம் தாத்தா அப்போ தான் காவேரிக்கும் அதில் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் என் பேத்தியை நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பாட்டி கிட்ட சொல்கிறாரு தாத்தா. இந்த தருணத்தில் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் பற்றி ராகினி கேட்டுடுறாங்க. எனது காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ரொம்பவே அதிர்ச்சியடைறது மட்டும் இல்லாமல் இதை பற்றின விஷயத்த என்ன பண்ணுறாங்க, பசுபதி கிட்ட போய் சொல்ல போகிறாங்க ராகினி. அப்புறமா பசுபதி என்ன பிளான் பண்ணி நம்ம வெண்ணிலா விஜய் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பார்க்க போகிறாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.